திருச்சி மாநகரமே ஸ்தம்பித்து போனதற்கு ஒரு வகையில் காவல்துறை போட்ட நிபந்தனையும் காரணம்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் வந்து அந்த வேனுக்குள்ளார இருக்காரு. நீங்க பக்கத்துல நின்று பார்த்தா தான் அந்த சைடு கண்ணாடி வழியாகவோ இல்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற கண்ணாடி வழியாகவோ விஜயை பார்க்க முடியும். அப்படி எல்லாராலையுமே பார்த்துருக்க முடியாது. அப்ப விஜயை பார்க்காதவங்க எல்லாமே நம்ம இவரை பார்க்கணும், இவர் பேச்சை கேட்கணும் அப்படின்னா நம்ம மரக்கடைக்கு தான் போயாகணும்னு அந்த வேன் பின்னாலேயே வர்றாங்க. அல்லது அந்த வேனுக்கு முன்னால போய் நம்ம ஒரு இடத்த பிடிப்போங்கிற ஆவல்ல அதை தாண்டி போறாங்க. இதன் காரணமா அந்த பயணமே அப்படி ஒரு ஆமை வேகத்தில் ஊர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கே காரணமாயிடுச்சு. அதே நேரம் இந்த காவல்துறை நீங்க என்னன்னு கேட்டா ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை போறதே ஒரு திறந்த வேன்ல போகலாங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்திருந்தா, ஐ மீன் ரோட் ஷோ நீங்க பண்ணுங்கன்னு ஒரு பர்மிஷன் கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு திருச்சி வந்து ஸ்தம்பிச்சிருக்காது. புரியுதா இல்லையா? எல்லாரும் அங்க சைடுல பார்த்துட்டே போய் இப்ப டோல்கேட்ல நின்று பாக்குறவன் அங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னு இப்படி கிளம்பியிருப்பான். ஒவ்வொரு பகுதியில இருக்கிறவங்களும் அங்கங்க இருந்தே விஜயை பார்த்துட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம்னு சொல்றாங்கல்ல, ஏன்னா அது வந்து கரெக்டா நடந்திருக்கும். அது இல்லாததுனால தான் இவங்க எல்லாமே திரண்டு அங்க போய் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சிக்கலாயிடுச்சு. பட் நமக்கெல்லாம் கவலை என்னன்னா அங்க வந்து வேறு விதமான அசம்பாவிதம் எதுவும் நடக்காம இருந்தது. அப்படி நடந்திருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமாக மாறி இருக்கும். அதாவது விஜயை பழிவாங்குவதற்காக அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு திமுக அரசின் அழுத்தத்தின் காரணமா காவல்துறை வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் விதிக்கிறது அப்படிங்கிறது விஜய்க்கு செய்கிற இடையூறு அல்ல, அந்த மக்களுக்கு செய்கிற இடையூறு. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். என்ன நீங்க விஜய் வந்து இப்படி வரக்கூடாது, அங்க நிக்க கூடாது, இங்க உட்காரக்கூடாது, இத்தனை பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் நீங்க நிபந்தனைகள் விதித்ததால் யாரு சஃபர் ஆனா? அந்த மக்கள் தானே சஃபர் ஆனாங்க. அதை வந்து இவங்க முதல்ல யோசிக்கணும். அண்ட் இதே ஒரு நிலை அடுத்தடுத்த சனிக்கிழமைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் சந்திக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா சந்திக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா விஜய்க்கு வந்து சினிமாவில் இருக்கிற செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனைக்கு எட்டாதது. நிறைய பேர் வெளியிலிருந்து பார்ப்பவங்களுக்கெல்லாம் விஜயுடைய உயரம் வந்து தெரிகிறதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு. அவர் வந்து மக்களை தேடி வரும்போது நிச்சயமாக மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு அவரை பார்க்க வருவாங்க. அதுல எந்த மாற்றமே இல்லை. அப்படி இருக்கும்போது அதற்கு வந்து ஒரு தாராளமான அனுமதி கொடுக்கப்படும் போது தான் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த சுற்றுப்பயணம்ங்கிறது ஒரு சுமூகமாக நடந்து முடியும். ஆனா அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா விஜய்க்கு இருக்கிற அந்த உண்மையான செல்வாக்கும் வெளியில தெரிஞ்சிடும். ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் அந்த விஜயுடைய சுற்றுப்பயணத்தை கவர் பண்ணும் போது அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே அது ஒரு கருத்தை உருவாக்கிடும். ஸோ அப்படி ஒரு கருத்து உருவாகிடக்கூடாதுங்கிறதுல பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் காவல்துறையை வச்சு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க.